நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் 6 to 8 o'clock எவ்வளோ நம்ம ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோம் என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காடை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஓகே, கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நான் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். தண்ணி குளிக்கிறதுக்காக ஹீட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், வெசல்ஸ் எல்லாம் நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு சிங்க் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போவேன். ஸோ இதை எல்லாமே காஞ்சிருக்கும், ட்ரை ஆகிருக்கும். இதை எடுத்து நம்ம அந்தந்த பிளேஸில் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டு டீ போடலாம். ஸோ பால் வாங்கியாச்சு. பால்காரங்க பால் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ பால் காய்ச்சிட்டு டீ போட்டுடலாம். ஸோ அதை நான் பேல் பண்ணிகிட்ருக்கேன். டீயில் இதெல்லாம் போடுவேன்னா கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் போடுவேன், புதினாவும் போடுவேன். ஸோ இந்த டியூ டு பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் டீயில் இதை போடும்போது. பாருங்கள், மின்ட்டும் இஞ்சியும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த டீ இதில் போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா டீ தூள் போட்டுடுறேன். அதோடு சேர்த்து இது கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு சுகரும் நான் இதில் போட்டுருவேன். ஸோ நாங்கள் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். இதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது எல்லாமே கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அதோட இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே இதுவாகணும். அதுக்குள்ளே பால் ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கி வச்சிட்டேன். டீ காய்ச்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் இதில் ஆட் பண்ணலாம். டீ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதில் நான் பால் ஆட் பண்ணுறேன். 1 டம்ளர் நீங்கள் சேர்த்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். போதும். இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பால் ஊற்றிட்டு இன்னும் நல்லா கொதிக்க வச்சுருவேன். கொதிக்க வச்சோன்னா அதோட ஃபுல் எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும் இதில். ஓகே, இப்போ டீ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், டஸ்ட்பினில் போட்டுருணும். ஓகே, இது அத்தைக்கும் எனக்கு ஹஸ்பண்டுக்கு ஊற்றி வச்சாச்சு. இப்போ நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம். மீன்வெயில் கோலம் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். நைட்டு தேய்ச்ச பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி வெண்பொங்கலும் சாம்பாரும் பண்ணலான்ட்டு இருக்கேன்.
வெண்பொங்கலுக்கு இதில் ஒரு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சு போகிறேன். ஸோ இதில் அதே மெஷர்மெண்ட்டில் ½ டம்ளர் பாசிப்பருப்பு அதோடு சேர்த்தே ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சாச்சு, தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வெங்காய சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிடலாம். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன், ஒரு கப் ஃபுல்லாக. இது போதும். நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே ஒரு ஸ்பூன் ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மிளகும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இதில் வேக வைக்கும் போதே இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்து போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைஜஷன் ஆகிறதுக்கு ஜீரோ இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஸோ பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் பற்ற வச்சுட்டு இதில் எடுத்து வச்சிடுறேன். ஓகே, ஃப்ளேம் அதிகமாக வச்சிடுறோம். இதில் ஒரு ½ டம்ளர் மில்க் ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டால் பருப்பு வந்து வேகாது, அதனால் இதை அப்புறமா நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சைடு பை சைடு பருப்பு சாம்பார் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பருப்பு போட்டிருக்கேன், வாஷ் பண்ணிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். இதுலேயும் நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணணும், ஏன்னா பாடியோட ஹீட் எல்லாம் குறையும், அதுக்காக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஆட் பண்ணாலும் பூண்டு ஆட் பண்ணிப்பேன். ஸோ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துருவேன். இந்த சீட் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் ஃபார்ம் ஆகாது. இதை வந்து என்ன பண்ணுவேன், நான் கார்டனிங்கில் போட்டுருவேன். ஸோ இது ஜெர்மினேட் க்ரோ ஆகிடும். பொங்கலுக்கு வந்து விசில் வந்துட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகுது. அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு வச்சிடலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பருப்பு வேகிறதுக்காக இதை வச்சுட்டேன். ஸோ தண்ணியும் காஞ்சிருச்சு. ரசத்துக்காக புளி ஊற வச்சுருக்கேன். மதிய சாப்பாட்டுக்காக அரிசியும் ஊற வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் ஆகிறதுக்குள்ளே என்னோட பொண்ணுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அவளை போய் குளிக்க வச்சுட்டு வந்துடணும். இப்போ போயிட்டு அதுக்கப்புறம் வருவேன். இப்போ தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சிட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா பொங்கல் வந்து நல்ல குழகுழன்னு வரணும். அதனால தண்ணி எப்போ நம்ம தண்ணியாக ஊற்றி நல்லா பண்ணாலுமே இறுகிடும் பொங்கல். ஸோ அப்போ நம்ம தாளிக்கும் போது என்ன பண்ணணும், ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும். இதில் இப்போ நம்ம வேக வைக்கும் போது உப்பு போடல இல்லைங்களா, அதனால இதில் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. ஸோ அது ஃபுல்லாக என்ன ஆகும்னா கரைஞ்சிரும். தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நான் உப்பு கம்ப்ளீட்டாக போடவே இல்லை, அதனால இப்போ போடுறேன். நம்ம பண்ண ஹோம்மேட் கீ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் கீ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸை. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து 2 ஸ்பூன், கொஞ்சம் பொங்கலுக்கு வந்து அதிகமாகவே போடலாம். 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இது ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா இதுவாகிடும். இதுலேயும் கருவேப்பிலை போட்டுடலாம். இது எல்லாமே நான் வந்து கொதிக்க தான் வைக்கிறேன். அதோட ஃப்ராக்ரன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும். எப்படி இருந்தாலும் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எடுத்து தூக்கி போட்டுருவாங்க, சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அதனால இது நல்லா கொதிக்கிட்டோம்னா இதுலேயே என்ன பண்ணுவேன், கருவேப்பிலையே போட்டுருவேன். நல்லா கொதிக்கிருப்பாங்க. இப்போ நான் இஞ்சியும் என்ன பண்ணுறேன், இதில் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுறேன். ஸோ ஃபுல்லாக அதுவும் அதோட சாறு எல்லாமே இறங்கிடும். ஏன்னா பொங்கல்னும் போது கொஞ்சம் டைஜஷன் ஸ்லோவாக தான் நடக்கும், அதனால் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ
இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி எடுத்து நம்ம பொங்கல் வச்சுருந்தோம் இல்லையா, இதில் அப்படியே ஊற்றிடலாம். எடுத்து வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணோடனே நல்லா பொங்கல் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது வந்து தாளிச்சு போட்டுடலாம். ஆல்ரெடி நெய் எல்லாம் போட்டதுனால ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு ஸ்பூன்னா 2 வரும் இதில், அதனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக. இதுவும் தாளிச்சிட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆயிடும். பாருங்கள், ஜீரகம் நல்லா புரிஞ்சிடும். இதில் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். இதுலேயும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். காரத்துக்கு மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலாம், அதனால இந்த 1.5 மிளகாய் தான் ஆட் பண்ணுறேன். காரம் நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவேன். உப்பு, காரம், புளி இது எல்லாமே அளவாக சேர்த்துட்டோம்னா நல்லது. ஸோ இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இந்த பருப்பில். ஸோ இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ 2 ஆயிடுச்சு. போட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டா தான், ஏன்னா அவள் ரொம்ப டைம் எடுப்பாள் சாப்பிட்றதுக்கு. எனக்கு டென்ஷன் ஆகிறதே அதுதான். ஏன்னா நானும் கிளம்பணும், அவளுக்கும் அந்த டைமில் உட்கார வைக்கணும். ஸோ அதை ஃபாஸ்ட்டாக நான் ஊட்டி விட்டுறதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ வேலை செய்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. இந்த ஊட்டுற டைமில் தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா அவள் ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுவாள். ஸோ இப்போ நான் அவளுக்கு ஊட்டிட்டு நெக்ஸ்ட் வேலை நான் பார்க்கணும். குக்கரில் ரைஸ்க்கு வச்சாச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் அவரைக்காய் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தக்காளி வந்து 2 தக்காளி போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஆல்ரெடி ஊற வச்சிருக்கலாம். இது 2த்தையும் சேர்த்து மிங்கிள் பண்ணிவிட்டு ரசம் பண்ணிவிட்டு காய் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் ஓவர். ஸோ டைம் ஆகிட்டே இருக்குது. நான் வேறு கிளம்பணும் ஒர்க்குக்கு. ஸோ மேக் இட் ஃபாஸ்ட் பண்ணலாம். அவரைக்காய் கட் பண்ணிட்டேன். எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தப்பருப்பும் வரமிளகாயும் போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாரு, சாமி கும்பிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ரசமும் காயும் மட்டும் தாளிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சுட்டு நானும் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடும். என் பொண்ணு வந்து நைட்டே புக்ஸ் எல்லாம் அவள் எடுத்து வச்சிருவா ஆன்லைன் கிளாஸுக்கு. அதுக்கு நான் டைம் டேபிள் எழுதி கேலண்டரில் பேஸ்ட் பண்ணி விட்டுருவேன். பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து அவள் என்ன பண்ணிடுவா, நைட்டே எடுத்து வச்சிருவா அவளோட ட்ரெஸ்ஸில். ஆன்லைன் கட்டலாம். சாஸ் போட்டுலாம் இதுக்கு
அவரைக்காய் போட்டுடலாம். ஒரு 5 minutesல குக் ஆயிடும். ஆயிடுச்சு. இப்போ நான் தேங்காய் துருவி தேங்காய் போட்டு கறி ஆஃப் பண்ண வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானு கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். மிளகும் ஜீரகம் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து போட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரசம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ நான் இந்த டைமில் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஃபைனலாக ரைஸ் வந்து ஆயிடுச்சு. ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் இருக்கு, ரசம் இருக்கு, சாம்பார், அடுத்தது பொரியல், காய் பொரியல், இதில் தயிரும் இருக்குது, தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. பேக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்பப்போ கொஞ்சம் வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ செஞ்சது எல்லாமே வாஷ் பண்ணணும். இது எனக்கு டைம் இல்லை, நான் போயிட்டு வந்து தான் வாஷ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக முடிச்சாச்சு. மார்னிங் ரொட்டீன் இதுதான் என்னோடது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எஸ்ஜே பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.